Hi dears, இப்போ babies standing line, sleeping line, curve line and slanting line இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாவே போதும் அவங்க வந்து ஈஸியாக A to Z ரைட் பண்ண பழகிடுவாங்க. இப்போ நார்மல் A to Z ஈஸியாக எப்படி அவங்களுக்கு டீச் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு ஏ ஷேப்பில் டாட் வச்சுக்கலாம். இங்கே கீழே 2 டாட் மேலே ஒரு டாட் இப்படி வச்சா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 2 டாட்ஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் அண்ட் இந்த டாட்ஸு ஜாயின் பண்ணுற மாதிரி அகெயின் ஒரு ஸ்லாண்டிங் லைன், அவ்வளோதான். அண்டு கிராஸில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் அண்டு நெக்ஸ்ட்டு பி 2 டாட்ஸ் வச்சுக்கலாம். அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண சொல்லிடலாம் ஒரு ஸ்டாண்டிங் லைன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் சைஸில் ஒரு கர்வ் லைன் அண்டு கீழே இந்த டாட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் லைன். நெக்ஸ்ட்டு சி 2 டாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி கர்வ் லைன். நெக்ஸ்ட்டு டி சேம் 2 டாட்ஸ் வச்சுக்கலாம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த டாட்லேருந்து கர்வ் லைன் கொண்டு வந்து இந்த டாட்டில் ஜாயின் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இ 2 டாட்ஸ் ஜாயின் பண்ண சொல்லிடலாம் ஸ்டாண்டிங் லைன். ஃபஸ்ட்டு டாட்டில் ஒரு ஸ்லீப்பிங் லைன், சென்டரில் 1 ஸ்லீப்பிங் லைன் அண்ட் லாஸ்ட் டாட்டில் 1 ஸ்லீப்பிங் லைன். நெக்ஸ்ட்டு எஃப் 2 டாட்ஸ் வச்சுக்கலாம், ஜாயின் பண்ண சொல்லலாம் ஸ்டாண்டிங் லைன். இந்த டாட்லேருந்து 1 ஸ்லீப்பிங் லைன், சென்டரில் 1 ஸ்லீப்பிங் லைன். நெக்ஸ்ட் ஜி 2 டாட்ஸ் வச்சு விட்டுடலாம். சி மாதிரி ரைட் பண்ண சொல்லலாம். கர்வ் லைன் போட்டு மேலே ஸ்மால் 1 ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அண்ட் 1 ஸ்டாண்டிங் லைன். நெக்ஸ்ட் ஹெச் 4 டாட் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் லைன் அண்ட் ஸ்டாண்டிங் லைன், இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி 1 ஸ்லீப்பிங் லைன் ஹெச். நெக்ஸ்ட்டு ஐ 2 டாட்ஸ் வச்சு ஸ்டாண்டிங் லைன், ஃபர்ஸ்ட் டாட்டில் 1 ஸ்மால் ஸ்லீப்பிங் அண்ட் செகண்டில் 1 ஸ்மால் ஸ்லீப்பிங். நெக்ஸ்ட்டு ஜே